வணக்கம். தாயுமானவர் ஞான சபையின் ஆன்மீகத் தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று காகபூஜண்டர் அருளிய ஞானப் பாடல்களில் 32வது பாடலின் ஆழமான பொருளை அறிந்து கொள்வோம். பாடல் ஒன்றான பிரம்மமே வெவ்வேறாக உலகத்தில் ஆனந்தமடா கூட்டுமாச்சு, நண்டாச்சு தீதாச்சு நாளுமாச்சு, ஞாயிறு திங்களென்ற பேருண்டாச்சு, குன்றாச்சு ஊர்வனகள் ஆனந்தமாச்சு, குருக்களென்றன் சீடன் என்றும் குறிகளாச்சு, நல்லாச்சு நாத்த விந்தும் அடங்கி நின்ற நாதனையும் ஒரு மனமாய் நாட்டுவாயே. இந்த பாடலில் காகபூஜண்டர் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ஆன்மீக இரகசியத்தை எளிய சொற்களில் வெளிப்படுத்துகிறார். பிரம்மம் ஒன்றே, அந்த ஒரே பரம்பொருள்தான் எண்ணற்ற உருவங்களாகவும் உயிர்களாகவும் உலகங்களாகவும் வெளிப்பட்டுள்ளது. நாம் காணும் சூரியனும் அவனே, சந்திரனும் அவனே, மலைகளும் அவனே, மரங்களும் அவனே, உயிர்கள் அனைத்தும் அவனே. நாம் நல்லது என்றும் கெட்டது என்றும் பிரிக்கிறோம். ஆனால் அந்த வேறுபாடுகள் அனைத்தும் மனித மனத்தின் தோற்றங்கள் மட்டுமே. பரம்பொருளின் பார்வையில் எல்லாமே ஒரே பேரொளியின் வெளிப்பாடாகும். அது மட்டுமல்ல, குரு, சீடன் என்ற அடையாளங்களும் உலக வாழ்க்கைக்கான பெயர்களே. ஞான நிலையை அடைந்தபின் அங்கே இரண்டில்லை. குருவும் பரம்பொருளே, சீடனும் பரம்பொருளே. இருவரும் ஒரே உண்மையில் ஒன்றாக கலந்துவிடுகின்றனர். மேலும் சித்தர் நாதமும் விந்துவும் அடங்கி நிற்கும் அந்த ஆதி பரம்பொருளை ஒரு மனதுடன் உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். உலகத்தை வேறுபாடுகளால் பார்க்கும் வரை உண்மை மறைந்தே இருக்கும். ஒரு நாள் எல்லாமே ஒன்றே, எல்லா உயிர்களும் ஒன்றே, எல்லா மதங்களும் ஒன்றே, எல்லா பெயர்களும் ஒரே பரம்பொருளையே குறிக்கின்றன என்ற அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவமே பிரம்மஞானம். இதுவே காகபூஜண்டர் நமக்கு கூறும் மாபெரும் உபதேசம். இந்த ஞானச் செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை விருப்பமிடுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். தாயுமானவர் ஞான சபை யூடியூப் சேனலை பதிவு செய்து அருகிலுள்ள அறிவிப்பு மணியையும் அழுத்துங்கள். அடுத்த ஞானப் பாடலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CS சிவா.